நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிருபையின் வாசல் இது, தெய்வம் தந்த வாசல் இது, மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த 5வது மாதம் மே மாதத்தில் கூட இந்த காலை வேளையிலே கர்த்தர் என்னை கிருபையாய் இந்த ஜோஷுவா டிவி மூலம் உங்கள் முகத்தை பார்க்க முடியாவிட்டாலும் ஆண்டவர் இந்த பாக்கியத்தை தந்திருக்கிறார். ஒவ்வொரு வீட்டுக்குள்ளேயும் டிவி மூலம், ஜோஷுவா டிவி மூலம் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் நிறைய நீங்கள் ஃபோன் பண்ணுதீங்க. வாக்குத்தத்த செய்தி எனக்கு பிரயோஜனமாக இருந்தது. அநேக அற்புதங்கள் கர்த்தர் நடத்தி வருகிறார். ஒரு விசை நம்மை தலையை தாழ்த்தி ஜெபிப்போம். சோஸ்திர ஆண்டவரே, நன்றியோடு மே துதிக்கிறப்பா 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 ஏசப்பா. அந்த புதிய மாதம், இந்த மே மாதம் ஆண்டவரே உடைய பிள்ளைகளோடு பேச எனக்கு ஒரு பாக்கியம் கொடுத்தீரப்பா. ஏசப்பா, அந்த நாளை ஆசீர்வதித்து தாங்கப்பா, நீங்கள் நடத்தி தாங்கப்பா. உங்கள் கண்ணில் தயை கிடைக்கட்டும் ஜீசஸ். எல்லாவற்றையும் சிறப்பாய் நடத்தி தாங்க. உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். எங்கெல்லாம் நிற்கிறாங்களோப்பா, எந்த வேலையில் இருந்தாலும் செல்போன் மூலம், டிவி மூலம், இணையதளத்தின் மூலம் ஆண்டவரே உடைய பிள்ளைகள் எங்கிருந்து பார்த்தாலும் அது அவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும். இந்த புதிய மாதத்தில் என்ன தேவைகள், என்ன கடன் பிரச்சனைகள், என்ன வியாதிகள், என்னென்ன கண்ணீர், எத்தனை போராட்டம், எத்தனை வறுமை, எத்தனை பிரிந்து போன குடும்பங்கள், இந்த புதிய மாதத்தில் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிக்கிறேன். உடைய கரம் அவர்களை நடத்தட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் சுவாமி, ஆமேன். ஹல்லேலூயா. சந்தோஷமாக இருக்கீங்களா? எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்கள். ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வர கர்த்தர் அழகாக ஒரு குறை இல்லாதபடி எத்தனை யுத்தங்கள், பரீட்சை தேர்வு முடிந்தாயிற்று. தேர்தலுக்காக ஜெபித்தோம். தேர்தலில் எந்த வன்முறை, குழப்பங்கள், பிரச்சனைகள் இல்லாதபடி கர்த்தர் அழகாய் சிறப்பாய் எந்தவித வன்முறையும் இல்லாதபடி நடத்தி தந்தார். அதே போல் பிள்ளைகளுக்கு தேர்வு எழுதி முடிக்கும் மட்டும் கர்த்தர் பாதுகாத்தார். விபிஎஸ் முடிக்க இன்னும் விபிஎஸ் சில இடத்துல நடந்துக்கிட்டு இருக்கு. விபிஎஸ்க்காகவும் நம்ம ஜெபித்து கொண்டு இருக்கிறோம். விதைத்த விதைகள் வீணாய் போகலை. அதுபோல் ஏசப்பா, யுத்தங்கள் கடந்த மாதம் நான் நிறைய சொன்னேன். யுத்தங்களுக்காக நம்ம ஜெபித்தோம். இப்போ ஒரு 15 நாளாய் ஈரான், அந்த அமெரிக்கா, இஸ்ரவேல், காசா பகுதியில், லெபனன், கத்தார் பகுதியில் ஒரு அமைதி ஆண்டவர் ஏற்படுத்தி இருக்கிறார். ஆண்டவருக்கே மகிமை. அல்லேலூயா. இப்பொழுது ஒரு பாடல் பாடி ஆண்டு நாமத்தை மகிமைப்படுத்தி வசனத்துக்குள்ளே கடந்து போகிறோம். அல்லேலூயா. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே, அவரை போற்றி துதித்து பாடி. இதை கேட்குற எல்லாருமே நல்ல கரந்தட்டி பாடுங்க. அல்லேலூயா என்றார் பரிபூ, அவரை போற்றி துதித்து பாடி. அல்லேலூயா என்றார் பரிபூ. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல், கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. நெருக்கப்பட்டோம் மடிந்திடாமல், கர்த்தர்தாம் நம்மை காத்ததாலே. அவர் நல்லவர், அவர் துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபூ. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில், பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. சத்துரு சேனை தொடர்ந்து சூழ்கையில், பக்தனாம் தாவீதின் தேவன் நமக்கு. முன் சென்றாரே அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. முன்
சென்றாரே. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோ. காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரேனில் அவர் என் பாதையில் ஒளியாய். காரிருள் போன்ற கஷ்டங்கள் வந்து பாரேனில் அவர் என் பாதையில் ஒளியாய். என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. என்னை நடத்தினார் அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோ. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. வெள்ளம் போல் நிந்தை மேற்கொள்ள வந்தோ வீரன் நெகேமியா ஆவியை அழித்தே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. திட நம்பிக்கை தைரியம் ஈந்தாரே, அவர் கிருபை என்றும் உள்ளதே. தேவ கிருபை என்றும் உள்ளதே. அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோ. அவரை போற்றி துதித்து பாடி ஹல்லேலூயா என்றார் பரிபோ. அப்படியே கண்ணை மூடி கர்த்தர் இந்த 4 மாதமும் திரும்பி பார்ப்போம். தேசத்தில் தேர்தல்னால எத்தனையோ போராட்டங்கள், பிரச்சனைகள். ஆனால் நம்மையும் நம்முடைய குடும்பங்களையும் நம்ம பிள்ளைகள் பரிட்சை எழுதி முடிக்கவும் இந்த வெயில், அதிக உஷ்ணம், வெளியே வரவே முடியாத சூழ்நிலை, பிள்ளைகளுக்கு நல்ல சுகம் கொடுத்ததுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நன்றி சொல்வோமா? நன்றி ஆண்டவரே, 4 மாதமும் எங்களுக்கு குறையில்லாமல் உண்ண உணவு கொடுத்து, உடுக்க உடை கொடுத்து, ஆண்டவரை இருக்கிறதுக்கு வீடு கொடுத்து, காசா பகுதியிலெல்லாம் ஜனங்கள் இடிந்த வீட்டுக்குள்ளே போய் குடியிருந்திருக்காங்கப்பா. அத்தனை பேர் மரித்திருக்காங்கப்பா. எங்கள் வீடுகளெல்லாம் பத்திரமாய் பாதுகாத்து வைத்திருக்கிறீர். ஜப்பானில் ஆண்டவரே பூமி குலுங்கி கொண்டே இருக்கிறதுப்பா. எசப்பா, எங்கள் பூமி நாங்கள் இருக்கிற பகுதி குலுங்காமல் ஆண்டவரே எங்களை எவ்வளோ மென்மையாய், ஆண்டவரே பட்டு துணியில் படுத்தது போல எவ்வளோ அழகாய் எங்களை நேர்த்தியாய் ஆண்டவரே ஒரு குறையில்லாமல் நடத்தி வருகிறீர். எல்லாரும் வாய் திறந்து நன்றி சொல்வோமா? சோத்திரம் 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 சோத்திரம். இந்த புதிய மாதத்தில் எங்களை நடத்த போகிறீரே, அதற்காக சோத்திரம் ஆண்டவரே. எஸ்அப்பா, அந்த மே மாதம் 5ஆம் மாதம் 2026 5வது மாதம் பிள்ளைகளுக்கு லீவு ஏசப்பா. பிபிஎஸ் நடந்து கொண்டு இருக்குப்பா. இன்னும் தேர்தல் ரிசல்ட் வரப்போகுதுப்பா. பிள்ளைகள் தேர்வு எழுதின ரிசல்ட் வரப்போகுதுப்பா. ஏசப்பா, இது முக்கியமான மாதம். எல்லோரும் நன்றி சொல்லுவோம். ஏசப்பா, நன்றி 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 நன்றி. இந்த மாதத்தில் நிறைய காரியங்களை நாங்கள் சந்திக்க போகிறோம்ப்பா. அதுக்கு முன்கூட்டியே எல்லாவற்றையும் ஜெயமாய் தாங்கப்பா. பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் வரட்டும் ஆண்டவரே. தேர்தலில் நல்ல ரிசல்ட் வரட்டும். படித்து முடித்த பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகள் கிடைக்கட்டும். கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. நல்ல உற்சாகமாய் லீவு நேரம் சிறு பிள்ளைகளெல்லாம் வீட்டில் இருந்தீங்கன்னா கூடி கரந்தட்டி பாடுங்க. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. வல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே.
நல்லவர் நல்லவர் கிருபை உள்ளவர் என்றே பாடுவே. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். சொல்வோமா? நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கதறி கூப்பிட்டேன். நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். சொல்லுங்க வாய்னால. நெருங்கி வந்து குரலை கேட்டு விடுதலை கொடுத்தார். கர்த்தரையே துதிப்பே, காலமெல்லாம் துதிப்பே. நல்ல கையை உயர்த்தி நீங்கள் விடுதலையோடு ஆராதிக்க இந்த மே மாதத்தில் நமக்கு வெயில் சுட்டரித்தாலும் நல்ல மழை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் நல்ல வாய் திறந்து சோத்திரம் 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 ஆண்டவரே. எஸ்அப்பா, மே மாதத்தின் தேவைகளை சந்திக்கிறவர் உங்கள் பரமபிதா. உங்கள் தேவை என்னதென்று அறிந்திருக்கிறார். குறைவுகளை நிறைவாக்குறவர். அடியாள் ஊழியத்திலும் தனிப்பட்ட காரியத்திலையும் அன்றன்று படியை அளந்து போஷியுண்டு காலையிலே சொல்லிடுவேன். கர்த்தர் ஆச்சரியமாய் எத்தனை மனிதர்கள் வந்தாலும் அவர்களுக்கும் கொடுத்து என்னுடைய தேவைகளை அவர் சந்திக்கிறதுக்காக நல்ல கரந்தட்டி உற்சாகமாய் ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை. எல்லாரும் பாடுவோம் கரந்தட்டி. உம்மை நம்பி வந்தேன் நான் வெட்கப்படலை, உந்தை என்னை கைவிடல, வெறுங்கையாய் நான் கடந்து வந்தே, இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே, வெறுங்கையாய் நான் கடந்து வந்தேன், இரு பரிவாரங்கள் எனக்கு தந்தே. எல்லோ கேலே உம்மை துதிப்பே, எல்லே கோயேல் உம்மை துதிப்பே. காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தேன். சொல்வோமா? காயப்பட்டு நின்றேன் கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக தந்தி. எல்லோ கேல் உம்மை துதிப்பேன். நன்றி ஆண்டவரே. உம்மை ஆராதித்து கொண்டே இருக்கலாம்ப்பா, உம்மை துதித்து கொண்டே இருக்கலாம்ப்பா. நீர் அவ்வளவு நல்லவர் ராஜா. எஸ்அப்பா, அந்த வெயில் உஷ்ணத்தை குறைத்து ஆண்டவர் இந்த மே மாதம் எங்கெல்லாம் பிரயாணப்பட்டு போகிறாங்களப்பா அந்த பிரயாணத்தெல்லாம் வாய்க்க செய்யும். சிலர் ஆண்டவரை புதிய படிப்புக்காக காலேஜுக்கு செல்ல வேண்டி இருக்கும்பா, அந்த பிள்ளைகளையும் நினைத்தருளும் ஆண்டவரே. நல்ல மதிப்பெண்கள் கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்க போகிறதுக்காய் உன் அப்பம் உன் தண்ணீர் உனக்கு நிச்சயமாய் கிடைக்கும். இந்த வார்த்தை கடந்து வந்ததுக்காக சோஸ்திரம். துதி கனம் மகிமை இயேசுவுக்கே. ஹல்லேலூயா. பாடினோம், துதித்தோம். இப்போ சில ஜெபக்குறிப்புக்காக ஆண்டவர் இன்னைக்கு பேப்பரில் ஏப்ரல் 28 ஆண்டவர் சில ஜெபக்குறிப்பு நான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். அந்த ஜெபக்குறிப்பில் கர்த்தர் சில காரியங்களை எனக்கு ஜெபிக்க பாரப்படுத்தினார். அதாவது இப்போ யுத்தங்கள் நடந்ததுனால விமான சேவை அதிகமாக பாதிக்கு, அதிக பணம், அதிகமாக ஜனங்களுக்கு டிக்கெட் எடுக்க தேவை. இப்போ கணவன் ஒரு பக்கம் இருப்பாங்க, மனைவி பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்க அந்தந்த தேசத்தை விட்டு இந்த லீவு நாளில் வரணும்னு நினைப்பாங்க. ஆனால் அன்றைக்கி பேப்பரில் விமான சேவைகள் நிறுத்தம் செய்கிற அளவுக்கு எரிபொருள் தட்டுப்பாடு. செபிப்போமா? ஏசப்பா, பெட்ரோல் டீசல் விலைவாசி உயர்வு, காய்கறி விலை உயர்வு, ஆண்டவர் மின்சாரம் நிறைய அணைக்கட்டுகள் வறண்டு போயிட்டுப்பா. ஏசப்பா, மின்சாரம் தயாரிக்க முடியாத அளவுக்கு தண்ணீர் தட்டுப்பாடு இருக்குப்பா. எல்லாவற்றையும் நீர் அறிவீர் ராஜா. ஏசப்பா, எல்லா தேவைகளையும் ஜனங்களுக்கு சந்திங்கப்பா. இந்த யுத்தத்தினால் சிலிண்டர் ஆண்டவர் நிறைய ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்குப்பா. ஜனங்கள், சாதாரண ஜனங்கள், ஆண்டவர் குடும்பம் இல்லாத நிறைய ஆண்கள்
குடும்பங்கள் ஆண்டவரே கடையில் வாங்கி சாப்பிட்டவங்க இருக்காங்கப்பா. சிலிண்டர் தட்டுப்பாடுனால சாப்பிட முடியாமல் பட்னியாய் நிறைய பேர் இருக்காங்கப்பா. இந்த மே மாதத்தில் சிலிண்டர் தட்டுப்பாடோ எரிவாயு தட்டுப்பாடோ ஆண்டவரே பிரயாணத்தில் தட்டுப்பாடோ எதுவும் இராதபடி கர்த்தர் நம்மை காத்து கொள்ள போகிறதுக்காக கரந்தட்டி ஆண்டுக்கு நன்றி சொல்வோம். அல்லேலூயா. சீனாவில் இப்போ நம்ம அங்கே ஜெபிச்சிட்டு இருக்கையில் கடுமையான வெள்ளம். அமெரிக்காவில் பார்த்தீங்கன்னா எரிமலை சீற்றம் ஒரு பக்கம், சூறாவளி காற்று. கடந்த நாளில் ட்ரம்பே சுட்டுக்கொள்ளும்படியாய் அங்கே துப்பாக்கி சூடு நடந்துக்கிட்டே இருக்குது. ஸ்கூலில் நடக்கு, எல்லா பக்கமும் நடக்கு. சீனாவில், அமெரிக்கா, எல்லா பகுதிக்காகவும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஜப்பானில் பூமி குலுங்கி கொண்டே இருக்குப்பா. ஒவ்வொரு தேசத்திலையும் ஒவ்வொரு அழிவு இருக்குப்பா. எல்லா தேசத்தையும் நினைத்தருளும் ஆண்டவரே. கடந்த நாளில் பட்டாசு வெடித்து தலைவன் கணவனை, பிள்ளைகளை, தாயை இழந்த குடும்பங்கள். இந்த தேர்தல் முடிவு வரும்போது நிறைய பட்டாசு வெடிக்குன்னு சொல்லி சிறு பிள்ளைகளெல்லாம் வேலைக்கு வைத்து சம்பளம் குறைவாக கொடுத்து நிறைய நடந்திருக்கு. நிறைய உயிர் சேதம், பொருள் சேதம் நிறைய மூடி மறைக்கப்பட்டிருக்கு. கர்த்தர் தாமே இறங்கி ஆண்டவரே அந்த பட்டாசு இனி வெடிக்காதபடி ஆண்டவரே அவங்க வெடித்து இவங்க உயிருக்காக உயிரை கொடுத்து உழைக்காங்கப்பா. அந்த குடும்பங்களெல்லாம் 25 பேருக்கு அதிகமான பேர் இறந்துருக்காங்க. அவங்களெல்லாம் நீர் காப்பாற்றும். ஆக்சிடெண்ட் இந்த மே மாதத்தில் ஆக்சிடெண்ட் வராதபடி வீட்டை விட்டு வெளியே வரும்போதே கர்த்தருடைய கரம் நம்மை பாதுகாக்கட்டும். இந்த மே மாதத்தில் நடக்கிற நிறைய கன்வென்ஷன்கள், ஊழியங்கள் நிறைய இடத்துல நடக்கு. அந்த ஊழியங்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதியும் ஆண்டவரே. எல்லா காரியத்தையும் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். துதி, கனம், மகிமை இயேசுவுக்கே. அல்லேலூயா. கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டார். சுருக்கமாக வேகமாக ஜெபிச்சு முடிச்சிருக்கேன். எந்தெந்த வார்த்தையெல்லாம் பிடித்து நீங்கள் ஜெபிக்குன்னு நினைக்கிங்களோ ஜெபிங்க. அல்லேலூயா. இந்த மே மாதம் கர்த்தர் கொடுக்குற வாக்கு தத்தம் எல்லோரும் எடுங்க. எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் எல்லோரும் எடுத்துக்கோங்க. கர்த்தர் கொடுத்த வெளியேறப்பட்ட தங்க வசனம். அதெல்லாம் அடிக்கடி ஐக்கியத்தில் சொல்கிறது கர்த்தர் கொடுக்குற கிஃப்ட்டு. இன்றைக்கி மனிதனுடைய வார்த்தை மாறும். கடந்த ஏப்ரலெல்லாம் நம்ம பெரிய வெள்ளி ஆண்டுடைய 7 வார்த்தை உயிர்த்தெழுந்த பண்டிகை நிறைய கொண்டாடினோம். அதெல்லாம் ஆண்டுடைய வார்த்தை தான் கிரியேட் செய்தது. இங்கே தம்பி 44 ஊழியர்கள், 7 வார்த்தைகள், இன்னும் 12 மணி நேரம் தேர்தலுக்காக நம்ம ஜெபித்தோம். அந்த ஊழியர்களெல்லாம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். தம்பி எடுத்த முயற்சிகள் அதுக்குள்ளே பலனை தான் நம்ம மே மாதத்தில் பார்க்க போகிறோம். ஏசு அழைக்கிறார்ல 72 மணி நேரம் ஜெபம். மோகனன் மூலம் ஜாமக்கார ஊழியர் எல்லா பகுதியிலும், இந்தியாவில் மட்டுமல்ல வெளிநாடுகளிலும் இந்தியர்கள் தேர்தலுக்காக அதிகமாக ஜெபிக்காங்க. மே 4ஆம் தேதி நமக்கு நல்ல ரிசல்ட் வரப்போகுது. அல்லேலூயா. கர்த்தர் பிரயாசப்பட்டு பயிரிடும் நிலத்தில் அவன் அதுக்குள்ளே முதல் பங்கு அடைவான். அல்லேலூயா. சரி, வாசிப்போமா? உன்னில் மீதியாக இருப்பவர்கள் நன்மையை அடைவார்கள். அல்லேலூயா. எரேமியா 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். உன்னில் மீதியாக இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். தீங்கின் காலத்திலும் நெருக்கத்தின் காலத்திலும் உனக்காக நான் சத்துருக்களுக்கு எதிர்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று மெய்யாகவே சொல்லுகிறேன். அல்லேலூயா. இது 2 வருஷத்துக்கு முன்னே இதே சொஸ்வா டிவியில் நான் சொல்லியிருக்கேன். அதை ஆவியான் ஞாபகப்படுத்தினார். அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் நெருக்கமான காலம்தான், தீங்கான காலம்தான். ஆனால் கர்த்தர் நம்மளை கைவிடவே இல்லை. மீதியாய் 4 மாதத்தில் எத்தனை மரணம். கடந்த நாள்லாம் சுரண்டையில் கொஞ்சம் வயசு நல்ல வேலை செய்கிறவர் ஹார்ட் அட்டாக் வந்து உடனடியாக மரணம். நிறையா கேன்சர். நான் இருக்கிற தெருவிலே 3 பேர் கேன்சரில் மரிச்சிருக்காங்க. கேன்சர் ஒரு புற்றுநோய் அதிகமாக பரவி ஹார்ட் அட்டாக், பக்கவாதம். நேற்று கடந்த செவ்வாய்க்கிழமை நாங்கள் ஜெபிக்கும்போது நிறைய ஜெப குறிப்பு ஃபோன் மூலம்
இதில் வாட்ஸ்அப்பில் வந்து சொல்லி ஜெபிக்கிற குறிப்பெல்லாம் நிறைய வியாதி வியாதி வியாதி, செல்போன், ஆவி, எல்லாம் ஜனங்களுக்கு லவ், காதல். இன்றைக்கி குடும்பத்தில் பிள்ளைகளை வளர்க்கதே கஷ்டமான நாட்கள். பெண் பிள்ளைகளானாலும் ஆண் பிள்ளைகளானாலும் ஒரு வீட்டுக்குள்ள 5 செல் இருக்குது. அதனால் பாவம் பெருக பெருக பிள்ளைகள் பாவத்தில் கணவன் மனைவி. கடந்த நாளில் சாந்தி ஒரு இது போட்டு விட்டுருந்தா, ஒரு மனைவி அவங்க கணவரை எங்கேயோ கூட்டு போய் சொல்லியிருக்காங்க. அவர் முடியாதுன்னு சொன்னோடனே அவருக்கு மயக்கம் மருந்து கொடுத்து தூங்க வச்சு 2-3 சிமெண்ட் அவங்க மேலே தடவி அவளை கொன்னுன்னு நினச்சிருக்காங்க. ஆனால் எப்படியோ இது வெளிப்பட்டு போலீஸார் வந்து கைப்பற்றி ஆஸ்பத்திரியில் சேர்த்துருக்காங்க. சின்ன காரியத்துக்கு கூட தற்கொலை, கொலை வெறி, ஜனங்களுக்குள்ள குடி வெறி, விபச்சார ஆவி, விக்கிரகத்தின் ஆவி அதிகமான நாட்கள். இந்த மே மாதத்தில் கர்த்தர் சொல்கிறார், உன்னில் மீறியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். யாரெல்லாம் ஆண்டவரோடு நெருங்கி இருக்கீங்களோ அவர்கள் தான் காப்பாற்ற முடியும். அப்படிப்பட்ட காலகட்டத்தில் நம்ம வந்திருக்கோம். அது பாருங்கள், தீங்கின் காலம், நெருக்கத்தின் காலம். உனக்காக நான் சத்துருக்கு எதிர்பட்டு, நமக்காக பிசாசன் நம்மளை எப்படியாவது ஒரு ஆக்சிடென்ட்டில் சிக்க வைப்பான், பாவத்தில் விழ வைப்பான், சாட்சியை இழக்க வைப்பான். ஊழியத்திலெல்லாம் அதிகமாக நான் போராடுறது தம்பி தமிழரசனுக்கெல்லாம் கடந்த நாளில் அவ்வளோ பலகீனம். இதில் ஊழியம் செய்த வாரவங்களுக்கு பலகீனம். அன்றுள்ள தேவைகள் சந்திக்கிறதுல போராட்டம். ஆனால் எல்லாவற்றிலும் கர்த்தர் சொல்கிறார், ஒரு சத்துருக்களுக்கு எதிர்பட்டு நான் உனக்கு சகாயம் செய்வேன். அவர் சகாயம் செய்கிற தேவன். இந்த மே மாதம் உங்களுக்கு எப்படிப்பட்ட பண கஷ்டம், 1000மோ 2000மோ லட்சமோ கோடியோ ஆண்டவரால் கொடுக்க முடியும். மனுஷரால் முடியாது, ஜீசஸால். நான் மற்றவங்க வாழ்க்கையை பார்க்க மாட்டேன், என்னுடைய வாழ்க்கையை பார்ப்பேன். கணவர் இல்லை, பிள்ளைகள்கிட்டே நம்ம கையேந்தக்கூடாது. பலகீனமான சரீரம், ஊழியம் பெரிய ஊழியம். ஒவ்வொரு வாரமும் எவ்வளோ தேவைகள் இருக்குது. அந்த தேவைகள் முன்கூட்டியே ஏசப்பா நான் எந்த காணிக்கையும் எதிர்பார்க்கக்கூடாது, நீங்கள் தாங்க. எனக்கு ஒருத்தர் வந்து இந்த ஊழியத்துக்கு இதை வச்சுக்கோங்கன்னு சொல்லும்போது பின்னாலே ஒரு தேவையோடு ஒரு சகோதரன் வருவாங்க, சகோதரி வருவாங்க. அவங்க தேவையை பார்த்திங்கன்னா அவங்க என்னை விட கஷ்டப்படுறவங்களாக இருப்பாங்க. அப்போ தான் ஆவியான உணர்த்துவார், உனக்கும் அவங்களுக்கும் சேர்த்து தான் தந்திருக்கேன், குடு அப்படிம்பார். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். அதே போல் இன்னொரு வசனத்தை பாருங்கள், ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடு முடியில் ஸ்தாபிக்கப்பட்டு பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். எல்லா ஜாதிகளும் அதற்கு ஓடி வருவார்கள். அல்லேலூயா. ஏன்னா இது கடைசி நாள். ஏசாயா 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை குறித்து வச்சுக்கோங்க. கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடு முடியில் ஸ்தாபிக்கப்பட்டு பர்வதங்களுக்கு மேலாக, மலைக்கு மேலாக உயர்த்தப்படும். இயேசுதான் தெய்வம் என்று ஜனங்கள் ஓடி வருவார்கள். கடைசி நாட்களில் ஆண்டுகிட்ட போராடுறது. கடந்த நாளில் தென்காசிலேருந்து ஒரு முஸ்லீம் சகோதரன், அவங்க வாய் திறந்தாலே அல்லா அல்லான்னு தான் சொல்கிறாங்க. இருக்கட்டும் ஆண்டவரே, நான் எப்படி ஜெபிக்கணும்? அவங்களுக்கு அநேக பலகீனம். நிறைய பூ கட்டி மாலை போட்டு விற்கிறவங்க இந்த தொழில் செய்துக்கிட்டு இருக்காங்க. ராத்திரி கடை அடைச்சிட்டு வரும்போது 12 மணி. அவங்க தினமும் கடை அடைக்க 12 மணி ஆயிருமா. அப்படி வரையில் ஏதோ ஒரு சத்துரு எதிர்பட்டு பலகீனம். அவங்க எல்லா பக்கமும் பார்த்து எல்லா தாயத்தும் கட்டிட்டாங்க, எல்லாம் பார்த்துட்டாங்க. அவங்க முஸ்லீமாக இருந்தாலும் விற்கிற கோயில் போயிருக்காங்க, எல்லா பக்கம் மாதா கோயில் போயிருக்காங்க, எல்லாம் போயிட்டு கடைசி ஜெபம் பண்ண வந்தாங்க. எனக்கு அவங்ககிட்ட எப்படி பேசினேன்? ஏன்னா உட்காரும்போதும் அந்த நாமத்தை தான் சொல்லாங்க, எழும்பும்போதும் அந்த நாமத்தை தான் சொல்லாங்க. அவங்ககிட்ட நான் என்ன பேச, எப்படி ஜெபிக்க எனக்கு தெரியலை. 30 வயது வாலிபன், திருமணம் ஆகலை. நான் ஆண்டவர் முகத்தை மட்டும் பார்த்தேன். ஏசப்பா, தம்பிக்கு மூச்சு சரியாக போக மாட்டேக்கி, மூச்சு அடக்கி டாக்டர்லாம் கைவிட்டுட்டாங்க, என்ன செய்வோம்னு அவருக்கு தெரியலை. ஒரு சகோதரன் கூட்டி கொண்டு வந்தாங்க. ஆண்டவர் முகத்தையே பார்த்தேன். நான் சட்டுன்னு எதையும் பேசக்கூடாது, நீர் பேசும், இங்கே பேசினா தான் அவங்க இருதயம் திறக்கப்படும். 30 வயது வர அதிலே முங்கி இருந்தவங்க திடீர்னு மாற்றம் வர முடியாது. ஒரு விடுதலை கொடுங்க,
ஏன்னா என்கிட்ட பேசும்போதே அவங்க சுவாசிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. நான் ஆண்டவர்கிட்ட சொன்ன காரியம் அவங்க சுவாசிக்கணும், அதிலிருந்து தான் நான் சத்தியத்தை சொல்ல முடியும். அப்போ அந்நிய பாஷையில் ஜெபம் பண்ணி முழங்கால் போட முடியலை, கீழே உட்காந்துருந்தாங்க. ஏசப்பா சூத்திரம் சூத்திரம் சொல்லி தம்பிக்காக ஜெபம் பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த சுவாச உறுப்புகளை கர்த்தர் சரிப்படுத்தினார். நல்ல மூச்சு விடுதலையோடு வந்துச்சு. அப்போ தான் சொன்னேன், தம்பி இந்த தாயத்தை எங்கே போய் கட்டிங்க அப்படின்னு சொன்னார். எவ்வளோ ரூபா கொடுத்தீங்க? நிறைய ரூபா கொடுத்து தான் கட்டியிருக்கேன். நான் சொன்னேன், தாயத்தை கட்டும்போது அது உங்கள் உடலில் இருக்கும், நான் ஜெபிக்கும்போது விடுதலை கிடைக்காது, அதனால் நீங்கள் அதை தூரம் எடுத்துடலாமான்னு சந்தோஷமாக எடுத்துக்கிட்டார். நான் அதுக்கு பிறகு அவங்ககிட்ட தைரியமாய் ஜீசஸ் பேச பேச அவங்க ஏற்றுக்கொண்டு மறுபடியும் அவங்க நாமம் அந்த அந்நிய நாமம் உள்ளே வரல. எதுக்கு சொல்ல வாரேன்னு சொன்னால், கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதம் எல்லா பர்வதங்களும் கொடுமுடியில் உயர்த்தப்பட்டு ஸ்தாபிக்கப்பட்டு பர்வதங்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். இயேசு தான். இங்கே எவ்வளோ கடினமாக எத்தனை வருஷமாக சோஸ்வா டிவியை பார்க்கிங்க, இன்னும் உங்கள் இருதயத்தில் கடினத்தன்மை வரக்கூடாது. எவ்வளோ நாளைக்கு டிவி ஓடும், எப்போ வருகை இருக்கும், எப்போ அழிவு வரும் நமக்கு தெரியாது. கொள்ளை நோய்கள் பரவி வருது. இந்த வெயில்னால் நிறைய வியாதி கிருமிகள் சுவாசிக்கிற காற்றில், குடிக்கிற தண்ணீரில், எல்லாவற்றிலும் வியாதி கிருமிகள். கர்த்தர் உங்களை என்னையும் அழகாய் நடத்தி வருகிற இந்த நாட்களில் அவரை பிடித்துக்கோங்க. ஏன்னா அவர் தான் நமக்கு எல்லாம். அல்லேலூயா. யோவேல் 1:5 யோவேல் 1:5 எடுத்துக்கோங்க. வெறியரே விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சரசத்தின் நிமித்தம் அலறுங்கள். எதுக்காக இந்த வசனம் கொஞ்சம் யோசித்து பாருங்கள். இன்றைக்கி அன்னை நிறைய குட்டியில் எத்தனை வருஷமோ இருந்தவங்க விடுதலையாக இருக்காங்க. ஆனால் புதுசாக நிறைய பேர் அந்த பாவத்துக்குள்ளே சிக்குதாங்க. ஒருத்தன் குடிக்க ஆரம்பித்தோம்னா அவனுக்கு ஃப்ரெண்டுக்கு 4 பேருக்கு வாங்கி கொடுக்கான், நல்லவங்களெல்லாம் கெடுக்காங்க. எத்தனை கொலையை பார்க்கும். 27ஆம் தேதி, ஏப்ரல் 27ஆம் தேதி பெற்ற தகப்பனை மகனே கொலை செய்திருக்கான். இது சர்வ சாதாரணமாக நடக்கு. ஒன்று மகன் அப்பாவை அல்ல அப்பா மகனை. எதுக்கு? குடிக்க பணம் இல்லை, காதல் தோல்வி. எத்தனை ஏப்ரல் மாதத்துலலாம் நிறைய வாலிப இளம் பெண்கள் 11ஆப்பு 12ஆப்பு காலேஜ் வேலைக்கு போகிறாங்க பெண்கள் நிறைய பேர் கற்பழிக்கப்பட்டு செத்துருக்காங்க. இந்த மே மாதத்தில் அப்படி நடக்காதபடி தேர்தல் முடிவு வரும்போது எந்த வன்முறையும் வரக்கூடாது, அதுக்கு அதிக பாரப்படுத்துகிறார். இந்த மே 1ஆம் தேதி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம அழுவோம், குடிகாரருக்காக ஜெபிப்போம். இந்த வசனத்தை பாருங்கள். வெறியரே விழித்து அழுங்கள், திராட்சரசம் குடிக்கிற சகல ஜனங்களே புது திராட்சை நிமித்தம் அலறுங்கள். இன்றைக்கி தேசத்தை மூடி இருக்கிற பாவங்கள் தேசத்தை விட்டு வெளியேறணும். அப்போ தான் ஏசாயா 6:30 தேசத்தை பார்த்தால் இதோ அந்தகாரமும் வியாகுலமும் உண்டாகும். ஏசாயா 6:30 தேசத்தை பார்த்தேன், இதோ அந்தகாரமும் வியாகுலமும். ஜனங்கள் ஒரு வீட்டில் கூட சந்தோஷம் இல்லை, ஒரு வீட்டில் கூட சமாதானம் இல்லை, பிள்ளைகளை கஷ்டப்பட்டு வளர்க்காங்க. கடந்த நாளில் நான் ஒரு சாட்சி, இந்த சாட்சியில் பேப்பரில் வாசித்தேன், அது எல்லாருக்கும் சொன்னேன். ஒரு தாய் தகப்பன் குத்தனார் வேலை தான் பார்க்காங்க. குத்தனார் வேலை பார்த்தவங்க பிள்ளைய ஒரே ஒரு பொம்பளை பிள்ளை, அவளை கஷ்டப்பட்டு வளர்த்து ஆளாக்கி என்ஜினியர் படித்து கடைசி நாள் இன்றைக்கி பிள்ளை படித்து முடிச்சுட்டு வருவா, அதுக்கு பிறகு வேலை தேடுவா, சந்தோஷமாக இருப்போம்னு. அப்பா மேலே கொத்தனார் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது மேலே இருந்து கீழே விழுந்து பிட்டி எலும்பு உடஞ்சி போச்சு. அவர் படுத்த படுக்கையாக இருக்கார். அம்மா தான்
வேலை பார்த்து பார்த்து இந்த பிள்ளையை படிக்க வச்சுருக்காங்க. இதை ஜெபத்தோடு கேளுங்க, அநேகருக்கு நீங்கள் சொல்லுங்கள். அந்த சகோதரி லீவ் விட்டாச்சு, மத்தியானமே கிளாஸ் முடிஞ்சிட்டு, நம்ம ரிசல்ட்டு தான் பார்க்கணும். அம்மா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அப்பா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்காங்க, பிள்ளைக்கு சமைச்சு வச்சுருக்காங்க, பிள்ளை வரவே இல்லை. ஃபோன் பண்ணியிருக்காங்க, ஃபோன் சுவிட்ச் ஆஃப் வந்துட்டு. அதோடனே அந்த அம்மாவுக்கு பயம் கொடுத்துடுது. அதோடனே கணவர்கிட்ட சொல்லிவிட்டு ஓடுதாங்க, நடந்துலாம் போகலை, காலேஜுக்கு ஓடுதாங்க. காலேஜில் எல்லா பிள்ளைகளும் போயாச்சு. என் பிள்ளையை காணுமே, எந்த ரூமில் இருக்கா, எங்கே இருக்கா, டீச்சர்ஸ், அதில் இருக்கிற வார்டன், வெளியே இருக்கிற வாட்ச்மேன் எல்லாத்துட்டையும் கேட்டாங்க. உண்மையிலே நடந்தது கேளுங்க. எல்லோரும் அவள் அப்பலே போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டாங்க. இந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும்னு தெரியலை. அழுதுகிட்டே வீட்டுக்கு வந்து கணவர்கிட்ட, காலேஜை முடிஞ்சிடுது, பிள்ளை ஃபோன் சுவிட்ச் ஆஃபாக இருக்குது, நம்ம என்ன செய்வோம், யார்கிட்ட போய் சொல்ல முடியும்? வந்துடுவா, ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசிக்கிட்டு இருப்பா. நம்ம பிள்ளை நல்ல பிள்ளை, நம்ம கஷ்டம் அவளுக்கு தெரியும். அவள் வந்து தான் அவளை கடன், படித்த கடன் எல்லாம் அடைக்கணும். எங்கெல்லாம் நம்ம கடன் வாங்கி வச்சுருக்கோம், அவள் உழைச்சி தருவா, நீ கவலைப்படாதன்னு கணவர் மனைவியை தேற்றிக்கிட்டு இருக்காரு. ஒரு நாள் போச்சு, 2 நாள் போச்சு, மகா வரவே இல்லை. கணவரை ஒரு ஆட்டோவில் ஏற்றி அந்த அம்மா போலீஸ் ஸ்டேஷனுக்கு கொண்டு போயிருக்காங்க. பிள்ளை வரல, பிள்ளை செல்மோர், பிள்ளை அட்ரஸ், பேர் எல்லாம் கொடுத்து, எங்களுக்கு தேட வழி இல்லை, பணமும் இல்லை, ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு நீதி செய்யணும்னு சொன்னோன்னே செல்போன் பார்த்து டிச் ஆஃப் பண்ணாலும் அவங்க அதை பார்க்குற விதமாக பார்த்து அவள் எங்கே இருக்கான்னு கண்டுபிடிச்சி அந்த அம்மாவையும் அப்பாவையும் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்க வச்சுட்டு வெளியூர்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. மகா வந்தா, அவள் காதலன் வெளியே நின்றுக்கிட்டு சீரட்டு பிடிச்சிட்டு நிற்கான். அவனை பார்த்தா ஒரு படித்த மனிதன் மாதிரி தெரியலை. அம்மா ரொம்ப அழுதாங்க. அம்மா மகளே, நீ எப்போ வருவன்னு நானும் அப்பாவும் சாப்பிடாமல் 2 நாளும் உன்னை எதிர்பார்த்து தூங்கலை, சாப்பிடலை. அவன் முகத்தை திருப்பிக்கிட்டா. என்னம்மா நடந்துச்சு, என்ன குறை வச்சோம் அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் வேண்டாம், நான் அவரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், எனக்கு 21 வயசு ஆகுது, என் வாழ்க்கையை நான் பார்த்துக்கிட்டேன், இனிமேல் நீங்கள் கஷ்டப்படாமல் இருங்க அப்படின்னு சொல்லிட்டா. போலீஸ் அந்த பையனை உள்ளே கூப்பிட்டா, நீ என்ன படிச்சிருக்க, என்ன செய்த அப்படின்னா, ஒன்றும் படிக்கலை, நான் ஒரு வேலைக்கும் போகலை, அவள் என்னை காப்பாற்றுவா, படிச்சிருக்கா, காப்பாற்றுவா, அவட்டையே கேளுங்க அப்படின்னு சொன்னோடனே அவள் அம்மா அப்பாவுக்கு டாட்டா சொல்லிவிட்டு அவங்க கூட போயிடுச்சா. இந்த தாய் தப்பை நாங்கள் செத்துறணும், இந்த பிள்ளையை பெற்றவங்க நாங்கள் சாகணும் அப்படின்னு சொல்லி கதறி அழுதாங்க போலீஸ் ஸ்டேஷனில். பாருங்கள், இன்றைக்கி உலகம் எத்தனையோ செய்தியை எத்தனையோ துர்ச்செய்தியை பார்த்தாலும் பிள்ளைகள் வாழ்க்கையில் மாற்றம் இல்லை. இயேசு தான் அந்த தாய் தப்பனை காப்பாற்றணும். இப்படிப்பட்ட கடினமான நாட்களில் நம்ம வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். கர்த்தர் யுத்தம் செய்யணும், கர்த்தர் தான் ஜனங்களை காப்பாற்றணும். பிள்ளைகளை பெற்று வளர்த்து ஆளாக்கி கஷ்டப்பட்டு அவங்கள உயர்ந்த படிப்பு படிக்க வைத்து எப்படியாவது வயிற்றை கட்டி ஆசையோடு நம்ம வளர்க்கோம். ஆனால் அந்த பிள்ளைகள் நமக்கு விரோதமாய் செயல்படும் போது இந்த பிள்ளையான்னு சொல்லுற அளவுக்கு அவங்க நிறையா, 1-2 சம்பவம் இல்லை, நிறையா நடந்துக்கிட்டே நடக்கு. ஆனால் அந்த மே மாதத்தில் கர்த்தர் இதுக்கெல்லாம் ஜனங்களை விடுவிக்கணும். எல்லாரும் அப்படியே தலைக்கு விழுந்து ஜெபிப்போமா? ஆமேன் ஜீசஸ், தேங்க்யூ ஃபாதர். இந்த புதிய மாதத்துக்காக நீர் கொடுத்த வாக்குத்தத்துக்காக ஜெபிக்கிறோம். உன்னில் மீதியாய் இருப்பவர்கள் நன்மை அடைவார்கள். எஸ் ஃபாதர், எஸ் ஃபாதர். இதை கேட்குற ஜனங்களுக்கு எத்தனை பலகீனங்கள் இருக்கோ, எத்தனை மன உளைச்சல்கள், மன அழுத்தங்கள், இதே போல் எத்தனை வீடுகளில் கேட்டுக்கிட்டு இருப்பாங்கப்பா. எத்தனையோ கணவர் மனைவி செய்கிற தவறு, மனைவி கணவர் செய்கிற தவறு இன்றைக்கி கூடிக்கொண்டே போகிறது ராஜா. இயேசுவின் இரத்தத்தால் அவர்களை கழுவி பரிசுத்தப்படுத்தி இந்த சோஸ்வா டீம் மூலம் அநேகர் நன்மை பெற்றிருக்காங்கப்பா. அவர்கள் மறுபடி பாவ வாழ்க்கைக்கு போகாதபடி உன்னில் மீதியாய் இருப்பவர்கள்
நன்மை அடைவார்கள். இந்த மாதத்தின் தேவைகளை சந்தியும். பலகீனமாக இருக்கவங்க பலகீனத்தை தொடும். இயேசு தெரியாது என்று யாரும் சொல்ல முடியாது. கடைசி நொடியில் இருக்கிறோம் ஆண்டவரே. வருகை நாட்கள் சமீபம். இஸ்ரவேல் தேசத்தில் எல்லா வருகைக்குள்ள அடையாளங்கள் உலகம் முழுவதும் நடந்து கொண்டு இருக்கிறது ராஜா. எங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரட்டும், பிள்ளைகளுக்கு நல்ல ரிசல்ட் வரட்டும். இந்த மே மாதம் EBSத்தில் விதைத்த விதைகள் ஒன்று கூட வீணாக போகக்கூடாது. கர்த்தருடைய கரம் பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். கிருபை வாசலுக்காக ஜெபிக்கிறோம். இந்த நாள் வரை நடத்திட்டீங்க. 30 வருஷத்துக்கு மேலாக சோஸ்வா டிவி பல வருஷமாக நடந்து கொண்டு இருக்குது. நாங்கள் யாரும் பெரியவர்களோ பலவான்களோ படித்தவர்களோ பணம் உள்ளவர்களோ இல்லை ராஜா, சாதாரணமானவங்க தான். ஆனால் எங்களை கொண்டு நீங்கள் என்ன சித்தம் மே மாதம் வைத்திருக்கிறீரோ நடத்தும். தம்பி தமிழரசனுக்காக, ஐப்பாவுக்காக, அம்மாவுக்காக, பாட்டிக்காக, தூரத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை தாங்கிறவர்களுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதை கொடுக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். இன்னும் நிறைய ஊழியர்கள் எங்களுக்கு தேவையாக இருக்குப்பா. 24 மணி நேரம் ஓடணும். தம்பி இரவும் பகலும் ஓடிக்கிட்டு இருக்கான்ப்பா. எஸ்ஸப்பா ஊழியர்களை கொண்டு வரும். பண தேவையை சந்தியும். இன்னும் ஆபீஸ் கீழே வரணும்ப்பா. அதுக்கேற்ற வாசல் திறக்கப்படுவதாக. அதுக்குள்ள பண தேவைகளை சந்தியும். அதுக்கேற்ற இடங்களை கட்டளையிடும். உங்கள் மாமா அத்தை குடும்பங்களெல்லாம் ஆசீர்வதியும். மனைவி பிள்ளைகளை ஆசீர்வதியும். இதோடு இணைந்திருக்கிற 50க்கு மேலான ஊழியர்கள், அவர்கள் குடும்பம் ஆசீர்வதிக்கப்படுவதாக. வருகிற புதன்கிழமை நடக்குகிற உபவாச ஜபம் கூப்பிட்டா தான் வரணும்னு நினையாதாங்க. நல்லா என் பிள்ளைகள் இருந்தால் தான் வர மாட்டேன், மற்றபடி வரணும்னு நினைப்பேன். ஏன்னா இதுக்கு உபவாச ஜபம் தேவையாக இருக்குது. இந்த மே மாதத்தில் நடக்க போகிற புதன்கிழமை நடக்கிற பாஸ்டிங் ப்ரேயரை ஆசீர்வதித்து கொடும். இன்னும் தம்பி நினச்சிருக்கான் எல்லா ஊழியர்களையும் இணைச்சி நம்ம ஜெபிக்கணும்னு சொல்லலாம்ப்பா. அதையும் நிறைவேற்றி தாரும். ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட அதுக்குள்ள பலனை அடையாமல் போவதில்லை. துதி கனம் மகிமை இயேசுவுக்கு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். கிருபையின் வாசல் இது.
போக்கக்கூடிய மகிமையின் வாசலா இருக்கிறது இந்த ஸ்தலமானது. சமாதானத்தை தருகிறது, மறுரூபத்தை அடைய செய்கிறது. கர்த்தரே தெய்வம் என்று நம்ம எல்லாரையும் அறிக்கையிட வைக்கிறது. மனபாரம் போக்கிடும் மகிமையின் வாசல் இது. சமாதானம் தந்திடும் அன்பரின் வாசல் இது. மனபாரம் போக்கிவிடும் மகிமையின் வாசல் இது. சமாதானம் தந்திடும் அன்பரின் வாசல் இது. மறுரூபமாய் அடைய செய்யும் மகிமையின் வாசல் இது. மறுரூபமாய் அடைய செய்யும் மகிமையின் வாசல் இது. கர்த்தரே தெய்வம் என்று அறிவிக்கும் வாசல் இது. கர்த்தரே தெய்வம் என்று அறிவிக்கும் வாசல் இது. கிருபையின் வாசல் இது. தேவன் தந்த வாசல் இது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. மகிமை நிறைந்தது, மகத்துவமானது. சுரண்டை கிருபையின் வாசல் ஊழியங்கள் நடத்தும் உபவாச ஜெபம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் காலை 10 மணி முதல் மதியம் 2 மணி வரை. இடம் கிருபையின் வாசல், சுரண்டை. பாவமா, சாபமா, தீராத வியாதியா, தற்கொலை எண்ணமா, இயேசு கிறிஸ்து விடுதலை தருகிறார். யாவரும் கலந்து கொண்டு தெய்வ ஆசீர்வாதம் பெற்றுச் செல்ல அன்புடன் அழைக்கிறோம். தொடர்புக்கு 9443971324.